கேட்டை திறந்துக்கிட்டு உள்ளே வந்தது அந்த கேட்டே இல்லை, தமிழகத்தில் இருக்கிற மக்களுடைய இதய கதவுகளை திறந்துக்கிட்டு உள்ளே வந்தார். 50 வருஷம் நிரந்தரமான சூப்பர் ஸ்டாரை இன்னைக்கு ஒளிபெற்றுக் கொண்டிருக்கிறார். அதுக்கு தகுதி உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு. நானும் பஞ்சவர்ணாசுரத்துக்கும் படத்துக்கு பார்க்கறதுக்காக அவரை கூப்பிட்டோம். உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகளை எதையாவது காட்டுன்னு சொல்லும்போது பல விஷயங்கள் நிற்கிறது, நடக்கிறது, பேசுறது, திரும்புறது எல்லாத்திலையும் பார்த்தா வித்தியாசமான ஒரு நடிப்பு. இவருக்கு போய் இந்த சின்ன ரோலை கொடுத்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரஜினிகிட்டே சொன்னோம், ரஜினி உன்னை நேர பார்க்கணுங்கிறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டோம். உனக்கு இந்த ரோல் ரொம்ப சின்னமான ஒரு ரோல். உங்க படத்துல அவரு ஸ்டைல்லாம் ரொம்ப கம்மியா தானே இருக்கும். அது நாங்கள் தான் நடிக்க கொண்டாந்துட்டோமே. அவர் ஒரு நல்ல நடிகருங்கிறத நாங்கள் கொண்டு வந்துட்டோம். பாலச்சந்திர தானே சொன்னார், நான் கண்டுபிடிச்ச வைரத்தை பலவிதமான கதாபாத்திரங்கள் எடுத்து பட்டை திட்டது அந்த பெருமை முத்துராமனுக்கு தான் செய்யணும்னு சொல்லி சொன்னார். 25 படங்கள் அல்ல, 25 ரஜினியுடைய கதாபாத்திரங்கள். அந்த 25 கதாபாத்திரங்களையும் ரஜினி சார் வெற்றி பெற்றார். ரஜினி இந்த டைலாக் இருக்கு, அவங்களாம் வாத்தியார், அவர்கிட்ட நீ கற்றுக்க, நீ சிறந்த டைலாக் பேசுகிறவர் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு செட்டுக்குள்ளே போய் பாபு சார்ட்ட ஷார்ட் சொல்லிட்டு இருக்கிறான். திரும்பி வந்து பார்த்தா ரஜினியை காணும். எங்கடா போனார்? ஒரே ஒரு ஆள் சொல்கிறாரு, இல்லை சார் கேட்டுக்கிட்ட நடந்து போயிட்டு இருக்காரு, அவரை காரை எடுத்துகிட்டு போய் விரட்டி பிடிச்சி கொண்டாருன்னு சொல்லி, என்ன ரஜினி திடீர்னு சொல்லிக்காம கிளம்பிட்டேன். நீங்கள் ஒரு காட்சிக்கு இவ்வளோ வசனம் கொடுத்தா நான் பேசுகிறேன்னு நம்புறீங்களா? அவ்வளவு தமிழ் எனக்கு வராது சார். ஆகவே என்னால் இவ்வளவு தமிழ் பேசுகிறது எனக்கு கஷ்டமாக இருக்கும், அதுக்கு பயந்து போய் தான் ஓடிட்டேன்னாரு. உங்களை மாதிரி இயக்குநர்கள்கிட்ட அவர் எப்படி நடந்துக்குவார்? அவர் இயக்குநர்கிட்ட மட்டும் இல்லை, எல்லார்ட்டையுமே ஒரு பண்பாடோட நடந்துக்குவார். எனக்கு என்ன மரியாதை தர்றாரோ அதே மரியாதை அந்த லைட் பாய்க்கும் கொடுப்பார், ப்ரொடக்ஷன் பாய்க்கும் கொடுப்பார். தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. சார், ரஜினிகாந்த் கூட உங்களோட முதல் படம் வந்து புவனாவரி கேள்விக்குறி, பாண்டியன் 25வது படம். இந்த 25 படம் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் அண்ட் ஒரு பெர்சன், அவர் என்னென்ன மாதிரி அவர் மாற்றங்களை நீங்கள் அவர்கிட்ட பார்த்தீங்க? ரஜினியை பொறுத்தளவு இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சார் தான் அறிமுகப்படுத்தினார். அவர் அறிமுகப்படுத்துகிற போது அவர் வந்து சவுத் இண்டியன் ஃபிலிம் சேம்பரில் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் வச்சுருந்தாங்க. அந்த இன்ஸ்டியூட்டை தான் ரஜினி சார் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தார், படிச்சுக்கிட்டு இருந்தார். அங்கே கோபாலின்னு ஒரு பத்திரிகையாளர், இந்த மாதிரி ப்ரொஃபஸர், அவர் பாலச்சந்தர் சார் அங்கே ஒரு விழாவுக்கு வந்தபோது ரஜினியை கொண்டு போய் அவர்கிட்ட அறிமுகப்படுத்தினார். ரஜினி சார் அவரை பார்த்த உடனே, நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அது பார்த்த உடனே பாலச்சந்தருக்கு அவர் நடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவருங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டார். அதுதான் பாலச்சந்தர். நான் உண்மையாக இன்றைக்கி பெருமையோடையும் மகிழ்ச்சியோடையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். பாலச்சந்தர் சார் அறிமுகப்படுத்திய நடிகர்கள்லாம் உடனே அடுத்து எங்கிட்ட தான் வருவாங்க. அந்த மோதற்கையால் கொட்டுப்பட்ட நடிகர்கள் பல பேர் என் படங்களில் நடிச்சிருக்காரு. ஜெய்சங்கர், ஜெயசித்ரன், அது ஒரு பெரிய லிஸ்ட்டே எடுக்கலாம். நம்ம நிச்சயமாக எடுக்கலாம், லிஸ்ட் எடுக்கலாம். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் பாலச்சந்தர் சார். அப்படிப்பட்ட முதலுக்கையால் கொட்டுப்பட்டு ரஜினிகாந்த் சினிமா துறைக்கு வந்தாங்க. முத அபூர்வங்கிற ஒரு படத்தில் பாலச்சந்தர் சார் ஒரு ரோல் கொடுத்து நடிக்க சொன்னபோது ரஜினி ஃபஸ்ட்டு எடுத்த ஷாட்டு ஒரு கேட்டை திறந்துக்கிட்டு உள்ளே வருவார். கேட்டை திறந்துக்கிட்டு உள்ளே வந்தது அந்த கேட்டே இல்லை, தமிழகத்தில் இருக்கிற மக்களுடைய இதய கதவுகளை திறந்துக்கிட்டு உள்ளே வந்தார். அப்படி திறந்துக்கிட்டு வந்தவர் ரசிகர்களுடைய மத்தியில் இன்றைக்கி 50 வருஷம் சூப்பர் ஸ்டாருங்கிற பெயரோட நிரந்தரமான சூப்பர் ஸ்டாரை இன்றைக்கி ஒளிபெற்று கொண்டிருக்கிறார். அதுக்கு தகுதி உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு. அவர் முத பாலச்சந்தர் சார் படங்களில் ஆக்ட் பண்ண போகும்போது அவர் செஞ்சதெல்லாம் ஸ்டைல். முடியை பிடி தூக்கி போடுவார், கண்ணாடி தூக்கி போடுவார், சிகரெட்டை தூக்கி போடுவார். எதை செஞ்சாலும் ஒரு ஸ்டைல் இருக்கும் அதில். அப்போதெல்லாம் நமக்கு பழக்கமான வில்லன்கள் உண்டு. நம்பியாசாமி, மனோகர் சார், PS வீரப்பா, இவங்கெல்லாம் ஒரு மாதிரி பேஸ் குரலில் பேசிக்கிட்டு சிரித்து இதுதான் வில்லத்தனம்னு மக்களிடத்தில் உதாரணமாக காட்டியிருந்தாங்க. அந்த சூழலில் இந்த ரஜினிகாந்த் வந்து அதையெல்லாம் விட்டுட்டு இந்த ஸ்டீல் பண்ணி
இப்படி வில்லன் இப்படியும் இருக்கலாங்கிறத நிரூபித்தாருங்கிறது என்னுடைய கருத்து. அப்படி வில்லனாக நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு இந்த ஸ்டைல் நல்லா வருது, அதே ஸ்டைலில் வில்லனுங்கிறத நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு, அதே ஒரு ஸ்டைல் வில்லனாக நிச்சயம் வருவார்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நானும் பஞ்சவர்ணாசுரத்துக்கும் படத்துக்கு பார்க்குறதுக்காக அவரை கூப்பிட்டோம். கூப்பிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகளை எதையாவது காட்டுன்னு சொல்லும்போது பல விஷயங்கள் நடக்கிறது, பேசுகிறது, திரும்புறது எல்லாத்துலேயும் பார்த்தா ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றம், வித்தியாசமான ஒரு நடிப்பு. அதை பார்த்த உடனே நானும் பஞ்சவர்ணாச்சலமும் இவருக்கு போய் இந்த சின்ன ரோலை கொடுத்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, வித்தியாசமான ஒரு ரோல் வரும்போது இவரை கூப்பிட்டு வந்துட்டு அவருக்கு நிச்சயமாக பேர் வாங்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகிட்டே சொன்னோம். ரஜினி உன்னை நேராக பார்க்கணுங்கிறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டோம். நீ இப்போ செய்கிற எங்களோட நீங்கள் நடந்துக்கிட்டது பேசுனது எல்லாம் பார்க்கும்போது உனக்கு இந்த ரோல் ரொம்ப சின்னமான ஒரு ரோல். இல்லை, உங்களுக்கு சினிமாவில் அவரை பார்த்ததுக்கும் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன டக்குன்னு தோணிச்சு? நிச்சயமாக அவர் எதையும் செய்வாங்கன்னு தோணுச்சு. சினிமாவை செஞ்சார், அது ஒன்லி வில்லன் ஸ்டைல். எங்கிட்ட பேசும்போதும் நடக்கும்போதும் உட்காரும்போதும் எல்லாமே ஒரு வித்தியாசமான அப்ரோச் இருந்தது. ஆகவே இவர் எல்லா வேலையும் எல்லா வேஷமும் செய்வார். ஆனால் உங்கள் படத்தில் அவர் ஸ்டைல்லாம் ரொம்ப கம்மியாக தானே இருக்கும். அது நாங்கள் தான் நடிக்க கொண்டாந்துட்டோமே. ஸ்டைல் வில்லன்கிறத மாற்றி அவர் ஒரு நல்ல நடிகருங்கிறத நாங்கள் கொண்டு வந்து தான் போனோம். அது கேள்விக்குறி. அது முதல் படத்துலேருந்து கடைசி படம் 2 படம் வேணால் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லலாம். கழுகு, பாயம்புலி. இல்லை, நீங்கள் தப்ப கழுகும் பாயம்புலி கூட ஆக்ஷன் பிக்சர். ஆக்ஷன் பிக்சர் தான் நாங்கள் முரட்டுக்காலையிலே ஆரம்பிச்சிட்டோம். ரஜினி சார் முரட்டுக்காலையில் பண்ண ரோலே ஆக்ஷன் கமர்ஷியல். நான் மகானல்ல அதே மாதிரி தான். இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டாக படம் போகணும். அவருக்கு ஆக்ஷன் பிக்சர் மட்டும் இல்லை, கேரக்டர் பண்ணுவார் அப்படிங்கிற நிரூபித்த படம் ஆறிலிருந்தர் வரை, எங்கேயே கேட்ட குரல், ராகவேந்திரா, இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண படங்களும் நல்லவனுக்கு நல்லவன்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். நல்லவனுக்கு கமர்ஷியலும் கதையும் சேர்ந்தது. இந்த படங்கள் எல்லாம் எமோஷன், உணர்ச்சிகரமான பர்ஃபார்மன்ஸ் சொல்லக்கூடிய படங்கள், அதையும் கொடுத்தோம் அவருக்கு. நெற்றிகனில் கூட ஒரு வித்தியாசமான ரஜினி, அது எப்படி வந்தது உங்களுக்கு அந்த ஐடியா? அது பாலச்சந்தர் சார் கொடுத்த ஸ்கிரிப்ட். அந்த சப்ஜெக்ட் வந்து பாலச்சந்தருடைய சப்ஜெக்டு. அந்த சப்ஜெக்ட் பண்ண போகும்போது அதில் எப்போவுமே புள்ள தப்பு பண்ணுவோம், அப்பா திருத்துவார். அந்த கதையில் அப்பா தப்பு பண்ணுவார், புள்ள திருத்தம். அந்த அப்பா கேரக்டர் ரஜினி ரொம்ப ஸ்டைலாக பெர்ஃபார்மன்ஸில் அந்த கேரக்டர் நிறுத்தினார். அது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. இதுக்கு நான் சொல்கிறத விட பாலச்சந்தர் சார் ஒரு தடவை அந்த படங்களையெல்லாம் பார்த்துட்டு சொன்னார், நான் ரஜினிங்கிற அப்போ சிவாஜிராவ், அந்த சிவாஜிராவுங்கிறவரை நான் பயிரமாக கண்டுபிடிச்சேன். அந்த சிவாஜிராவே பலவிதமான கதாபாத்திரம் கொடுத்து பட்டத்திட்டினது நீங்களும் பஞ்சவர்ணாச்சலமும் ரொம்ப முக்கிய காரணம் நீங்கள். அந்த பாலச்சந்தரே சொன்னார், பாலச்சந்தர் படத்தில் வர அப்பா கேரக்டர் இப்படி இருக்கும், மகன் கேரக்டர் இப்படி இருக்கும், ஒரு லவ்வர் இப்படி இருப்பாங்க, அது எல்லாருமே அந்த மோல்டாகவே இருப்பாங்க. அவர் படத்தில் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு ரஜினியை ஃபார்ம் பண்ணது வந்து நீங்களும் பஞ்சவர்ணா. அதை பாலச்சந்தர் தானே சொன்னார், நான் கண்டுபிடிச்ச வைரத்தை பலவிதமான கதாபாத்திரம் எடுத்து பட்டதிட்டது அந்த பெருமை முத்துராமனுக்கு தான் செய்யணும்னு சொல்லி சொன்னார். அதுதான் உண்மை. நான் 25 படங்களை பண்ணேன் அப்படின்னு நம்பர் ஆஃப் பிக்சர்ஸ் கணக்கில் அவர் பண்ண கதாபாத்திரங்கள் 25 படங்கள் அல்ல, 25 ரஜினியுடைய கதாபாத்திரங்கள். அந்த 25 கதாபாத்திரங்களையும் ரஜினி சார் வெற்றி பெற்றார். நாங்கள் கொடுத்து இப்படி தான் பண்ணுவாருன்னு சொல்ல போகும்போது பண்ணினார். நீங்கள் சொன்னீங்களே முதல் நாங்கள் கொடுத்த படம் போனாவது கேள்விக்குறி. அந்த போனாவது கேள்விக்குறி படத்தில் நடிக்கும்போது அவருக்கு தமிழ் வேகமாக பேசுறதுக்கு வராது. தமிழ் வசனங்கள் வரும்போது பயப்படுவார். முதல் நாள் அன்றைக்கி படப்பிடிப்பு என்னோட ஒர்க் பண்ணவர் லட்சுமி நாராயணன் துணை இயக்குனர், அவர் தான் எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுப்பார், வாத்தியார். அவர் எங்கள் கூட இருக்கார். நான் அவர்கிட்ட விஷயத்தை சொல்லிவிட்டு, ரஜினி இந்த டைலாக் இருக்குது, அவங்களாம் வாத்தியார், அவர்கிட்ட நீ கற்றுக்க, நீ சிறந்த டைலாக் பேசுகிறவர் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு செட்டுக்குள்ளே போய் பாபு சார்கிட்ட ஷார்ட் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். திரும்பி வந்து பார்த்தா ரஜினியை காணோம். எங்கடா போனார் அப்படின்னு எல்லாரையும் கேட்டால் ஒரே ஒரு ஆள் சொல்கிறாரு, இல்லை சார் கேட்டுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காரு. அப்புறம் கேட்டு நாச்சியாபுரம் நாகப்பன்னு
ப்ரொடக்ஷன் மேனேஜர். அவரை காரை எடுத்துகிட்டு போய் விரட்டி பிடிச்சி கொண்டாருன்னு சொல்லி வண்டி அனுப்பிச்சு அவரை கூப்பிட்டு வந்தோம். என்ன ரஜினி திடீர்னு சொல்லிக்காமல் கிளம்பிட்டேன், நான் தான் ஷார்ட்டு சொல்லி வாத்தியாரையும் சொல்லிட்டு போனேன். நான் இல்லை சார், என்ன சொல்லு, விஷயத்தை சொல்லு சார். பாலச்சந்தர் சார் முழு படத்துக்குமே இவ்வளோ வசனம் கொடுக்க மாட்டார். நீங்கள் ஒரு காட்சிக்கு இவ்வளோ வசனம் கொடுத்தா நான் பேசுகிறேன்னு நம்புறீங்களா? அவ்வளவு தமிழ் எனக்கு வராது சார். ஆகவே என்னால் இவ்வளவு தமிழ் பேசுகிறது எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பயந்து போய் தான் ஓடிட்டேன்னாரு. ஓடவே ஓடாத, நாங்கள் ஒரு யூனிட்டு, எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து பணியாற்றுவோம். ஆகவே ஒன்று நாங்கள் தயார் பண்ணிவிடுவோம். அந்த லட்சுமி நாராயணன் தான் இங்கே ஸ்டுடியோ ஏவிஎம் ஸ்டுடியோவிலே வாத்தியார். டைலாக்கு தப்பாக வந்தால் செட்டியார் கேட்பார், லட்சுமி நாராயணன் செட்டில் இல்லையான்னு கேட்பார். அந்த அளவுக்கு ஒரு வாத்தியார். ஆகவே நீ அவர்கிட்ட படிச்சுக்க, நீ எந்த அளவுக்கு ரெடி ஆகுறியோ அந்த அளவுக்கு தான் ஷாட்டு. இதெல்லாம் ஒரே ஷாட் எடுக்க போகிறதில்ல, 4 வரியோ 5 வரியோ நீ ரெடியாகி சொல்லு, அதை நான் அது அந்த அளவுக்கு ஷாட் வைக்கிறேன். படத்துக்கு படம் அவர் எப்படி டெவலப் ஆனார்? இல்லை, ஒன்றும் டெவலப் ஆகி அந்த அதில் ஒரு விஷயம் உனக்கு சுதந்திரம் கொடுக்குறேன், எங்களுடைய வசனம். ஆனால் அதை பர்ஃபார்மன்ஸ் வந்து உன் ஸ்டைல் தான் இப்போ மக்களிடத்தில் வரவேற்பு பெறுது. ஆகவே அதை உன் ஸ்டைலில் சொல்லு, எங்கள் டைலாக்கை உன் ஸ்டைலில் சொல்லு, அது வித்தியாசமாக வந்துடும், மக்கள் வித்தியாசமாக அதை டைஜஸ்ட் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி 4 வரியா 5 வரியா எடுத்த படம் தான் பூனாவர் கேள்வி. அதில் உள்ள ஒரு வசனத்தை கூட சத்யராஜ் சார் ரொம்ப இதாக சொல்லுவார். அது மாதிரி அந்த ஆரம்ப காலத்தில் ரஜினிகிட்ட இருந்த தமிழ் அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி பஞ்சு டைலாக் எழுதுகிற அளவுக்கு ரஜினிகாந்த் தயாராகிட்டார். அந்த அளவுக்கு முயற்சி, ஈடுபாடு, திறமை, அதை கற்றுக்கணுங்கிற ஆர்வம், அதையெல்லாம் இருந்ததுனால தான் அவர் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ஆகியிருக்கார். உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன், அவர் சும்மா சூப்பர் ஸ்டார் ஆகலை. தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய கடமை, இதை விட பெட்டராக செய்யணுங்கிற எண்ணம், வித்தியாசமாக செய்யணுங்கிற பயிற்சி. அதை நான் உங்கள் ஷூட்டிங்கில் ஒரு சின்ன விஷயத்தில் நான் ரொம்ப கவனித்தேன். ராஜா சின்ன ரோஜா படம் ஒரு ஃபைட்டிங் சீன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அது கொஞ்சம் ஒரு குடோன் மாதிரியும் ஒரு கேவ்லாம் வர்ற மாதிரி, குகையெல்லாம் இருக்க மாதிரி ஒரு சீனு. ரஜினிகாந்த்கிட்ட சீனெல்லாம் சொல்லிட்டீங்க. சொன்ன பிறகு டேக் போகிறீங்க. டேக் போகும்போது அவர் ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாரு. சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட கேட்குறாரு, பின்னாடி இருந்து அந்த ஸ்டண்ட் மேன்லாம் வராங்களே, அவங்க வர்றது எனக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா அப்படின்னாரு. சண்டை காட்சியில் அது ஒரு சாதாரண விஷயம், எப்படியோ அடிக்க போகிறாரு. ஆனால் அதில் கூட அவர் வந்து பின்னாடி வர்றவன் தெரிஞ்சால் எப்படி எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், தெரியலன்னா எப்படி எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், அப்படி ஒரு டவுட் அவருக்கு வருது. அப்போ அந்த அளவுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் தன்னை வந்து ரொம்ப அவ்வளோ இன்வால்வ்மெண்ட் தயார்படுத்தி இல்லை. அவனுக்கு காட்சியும் வசனத்தையும் முழுசாக மனசில் ஏற்றிட்டா தான் நடிக்கவே வரும். அதை டைஜஸ்ட் பண்ணணும். இந்த காட்சி, இதில் வசனம், அதுக்காக நம்ம இப்படி பேசுகிறோம், இந்த வசனத்தில் இந்த இடத்தையெல்லாம் அழுத்தி சொல்லணும், இதை பஞ்சு டைலாக் மாதிரி சொல்லணும், இந்த மாதிரி சொன்னால் கை தட்டுவாங்கங்கிறத ஸ்டடி பண்ணார், கற்றுக்கிட்டார். அதை கண்டினியூ பண்ணி வரும்போது படிப்படியாக வளர்ச்சி. ஆனால் இப்போ பொதுவாக சொல்கிறவங்கள ஏதோ கையாசிச்சார், வேகமாக நடந்தார், அதனால் வந்துட்டாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி அவர் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வளோ கான்சென்ட்ரேட்டாக இருந்திருக்காரு. இல்லை, அதுக்கு டைம் எடுத்துக்கிட்டு அதை மனசில் ஃபுல்லாக ஜீரணிச்சுக்கிட்டு அதை ஸ்டைலாக பண்ணி அவருடைய ஸ்டைல்லையே நடிக்கிறதுக்கும் நாங்கள் அனுமதித்தோம், விரும்பினோம். அதை செஞ்சார். அதனால தான் இன்றைக்கி நீ இவ்வளவு 50 வருஷமாக சிறந்த சூப்பர் ஸ்டாராக இருக்கார். உங்களை மாதிரி இயக்குநர்கள்கிட்ட அவர் எப்படி நடந்துக்குவார்? அவர் இயக்குநர்கிட்ட மட்டும் இல்லை, எல்லார்ட்டையுமே ஒரு பண்பாடோடு நடந்துக்குவார். யாரையும் வாடா போடா அப்படின்லாம் சொல்ல மாட்டார். எல்லாரையும் வாங்க போங்க பேர் சொல்லி உட்கார சொல்லுவார், வந்தோடனே காஃபி கொடுக்க சொல்லுவார், சாப்பிட சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு நட்புறவு, ஒரு அன்பு எல்லாத்தையுமே காட்டிகிட்டு இருந்தது தான் ரஜினிகாந்த். எனக்கு என்ன மரியாதை தர்றாரோ அதே மரியாதை அந்த லைட் பாய்க்கும் கொடுப்பார், ப்ரொடக்ஷன் பாய்க்கும் கொடுப்பார். என்னங்க எப்படி இருக்கீங்க வீரப்பன், சவிக்கமும் வரும்போதே லைட் பாய் விசாரிச்சு தான் உள்ளே வருவார். ஆகவே அந்த பண்பு,
அவர்கிட்ட இருந்தது. நானே பல தடவை பார்த்துருக்கேன். நீங்களும் சரவணன் சாரும் செட்டு வாசலில் நின்னீங்கன்னா அவர் காரில் வந்தாருன்னா அந்த காரை வந்து ஒரு 50 மீட்ரு முன்னாடியே நிறுத்திட்டு அதுலேருந்து இறங்கி நடந்து தான் வருவார் எப்போ. அந்த காரை பற்றி நீங்கள் சொல்கிறதுனால இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏவிஎம் எடுத்த படம் சிவாஜி சங்கர் டைரக்ட் பண்ணார். அந்த படத்துக்கு மறுநாள் காலையில் பூஜை. சரவண சார் என்னை கூப்பிட்றாருன்னு சொன்னாங்க. இது கூப்பிட்றாரு, நாளைக்கு பூஜை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன போய் என்ன சார், எல்லாருக்கும் கேரவன் போட்டுருக்கீங்க, சூப்பர் ஸ்டாருக்கு நீங்கள் போடாம விட்டீங்களே, ஹீரோவுக்கு போடலைன்னா நியாயமா? அசிய ப்ரொடியூசர் நான், எனக்கு அது குற்றமாக தெரியுது. ஆகவே நாளைக்கு ரஜினிக்கு ஒரு கேரவன் புக் பண்ணி, இது மெட்ராஸில் கிடைக்கிற நல்ல கேரவனோ ரொம்ப ஒரு ரிச்சாக இருக்கிற கேரவனை புக் பண்ணி ரஜினிக்கு புக் பண்ணிட்டு. நான் சிரித்தேன். என்ன அப்படி சிரிக்கிறீங்கன்னு. சார் நிச்சயமாக அவர் கேரவனுக்கு வர மாட்டார். அதைத்தான் கேட்கணும். எந்த படமாக இருந்தாலும், நம்ம படம் இல்லை வெளிப்படமாக இருந்தால் கூட இங்கே வந்து அவருக்குன்னு ஒரு மேக்கப் ரூம் வச்சுருக்கோம். அந்த மேக்கப் ரூமில் இருந்தால் அந்த மேக்கப் போடுவார். அதே நாளைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் கேரவனுக்கு வர மாட்டார். முத்துராமன் அவர் கேரவனுக்கு போகிறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. அசிய ப்ரொடியூசர் எனக்கு குற்றமாக தெரியுது. அதே அவருக்கு ஒரு கேரவன் போட்டு நிறுத்தியிருக்கான்ட்டார். இல்லை பொதுவாகவே அவர் வந்து வெளியில் தான் உட்காருவார். எல்லாம் சொல்லிட்டு அவர்கிட்ட. ஆனாலும் சரவண சார் கேட்கல. நான் ப்ரொடியூசருங்கிற முறையில் சொல்கிறேன். எல்லாருக்கும் அவர் கேரவன் போட்டு அவருக்கு மட்டும் போடலைன்னா எனக்கு ஒரு குற்ற உணர்வாக இருக்குது. ஆகவே நாளைக்கு ரஜினிக்குன்னு ஒரு கேரவன் புக் பண்ணிட்டுருக்கேன்ட்டார். புக் பண்ணிட்டேன். மறுநாள் பூஜை ரஜினி வர்றாரு. வந்தோடனே போய் ரிசீவ் பண்ணி என்ன நலமாக இருக்கீங்களா, எல்லாம் இருக்கீங்களா, வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு கூப்பிட்டு போகிறேன். கூப்பிட்டு போனால் அவர் என்னை இந்த பக்கத்தில் இருக்கிறார். என்ன ரஜினின்னு, மேக்கப் ரூம் இங்கே இருக்குது, என்னை இங்கே கூப்பிட்டு போகிறீங்களேன்னாரு. அது மேக்கப் ரூம் அங்கே இருக்குது, ஆனால் சரவணன் சார் வந்து உங்களுக்கு கேரவன் புக் பண்ண சொல்லி கேரவன் புக் பண்ணி இங்கே நிறுத்தியிருக்கிறோம். எல்லாருக்கும் கேரவன் இருக்கும்போது ரஜினிக்கு கேரவன்லாம் எப்படி அப்படின்னு சரவணன் சார் கேள்வி கேட்டாங்க. அதுக்காக கேரவன் இது என்ன முத்திரம், நான் வெளியில் நடக்கிற ஷூட்டிங்கே இங்கே தான் வந்து மேக்கப் போட்டு போகிறேன், எனக்கு எதுக்கு கேரவன்? அந்த கேரவன் பழக்கமெல்லாம் எனக்கு கொடுக்காதீங்க. நான் நம்ம ரூம் மேக்கப் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்டுடியோ மேக்கப் ரூமுக்கு எப்பவும் போடுவார், அந்த மேக்கப் ரூமுக்கு தான் வந்தார். அந்த கேரவனை வேண்டான்னு சொல்லிட்டார். எல்லோரும் கேரவன் வச்சுக்கிறதே பெருமைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற காலத்தில் எனக்கு கேரவன் இல்லை, மேக்கப் ரூம் தான், அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பான்மை உள்ளவர் தான் ரஜினிகாந்த். ஷார்ட் ரெடின்னா எப்படி உடனே வந்துடுவாரா இல்லை உடனே வந்துடுவார், கூடவே இருப்பார். நாங்கள் என்ன பண்ணுறோம்னு செக் பண்ணிகிட்டு இருப்பார். ஆகவே அந்த அளவுக்கு தொழிலில் வந்து ஈடுபாடோடு ஏற்றத்தாழ்வாக மற்ற நடிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருப்பார். அவர் எப்போவுமே நானே பல தடவை கவனிச்சிருக்கேன். அவர் ஷார்ட்டு கிளம்பி வரும்போது வர வழியில் ஹீரோயின் மேக்கப் ரூம் இருந்ததுன்னா அம்மா போகலாமான்னு கதவை தட்டி அவங்களையும் அதெல்லாம் நமக்கு எதுக்கு கூப்பிடணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டார். அவர் போகிறாருன்னா அங்கே லேட்டாகக்கூடாதுன்னு சொல்லி கையோடு அவங்களையும் கூப்பிட்டு வந்துடுவார். இல்லை, அவருக்கு அந்த தொழில் மேலே அவ்வளோ அக்கறை உண்டு, ஈடுபாடு உண்டு, நேரத்துக்கு போகணுங்கிற கவனம் உண்டு. ஒரு விஷயம் கால் ஷீட்டுன்னு ஒன்று கொடுப்பாரு. ஒவ்வொரு படத்துக்கு இந்தந்த தேதி உங்களுக்குன்னு கொடுப்பாரு. அந்த தேதியிலே என்றைக்குமே மாற்ற செய்ய மாட்டார். அதை நான் முத்துராமன் சார்கிட்ட கொடுத்தேன். அது ஏவிஎம் படம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேதியை கொடுக்காம மற்ற தேதியை மாற்றி கொடுப்பார். இதெல்லாம் தொழிலில் அவர் கொடுத்த அந்த மரியாதைகள். வளர்ந்துருக்காருன்னு சும்மா வளரல, இவ்வளவு கடமையோடு வளர்ந்துருக்காரு, திறமையோடு வந்திருக்காரு. எல்லா கேரக்டரையும் பண்ணுவாருங்கிறது எங்களுக்கு 3-6 கேள்வியிலேயே தெரிஞ்சு போச்சு. அதன் பிறகு நாங்கள் எடுத்த படங்களில் பலவிதமான கேரக்டர்களை கொடுத்தோம். ஆக்ஷன் பிக்சரை கொடுத்தோம், சென்டிமெண்ட் கொடுத்தோம். அதான் 25 படமும் 25 கதை இருக்கும். 25 கதை கிடைச்சிட்டாருங்கிறதுக்காக படம் எடுக்கிறது இல்லை. கதையும் மட்டும் இல்லை, கதாபாத்திரம், கேரக்டர்ஸ். அது 25 கேரக்டர்ஸு ரஜினிக்கு நான் இயக்கிய படங்களில் இருக்குது. அதுக்கு வித்தியாசமான படங்கள்லாம் நான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு. அதேமாரி 6-60 வரையெல்லாம் அவருக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. அவ்வளவு ஆக்ஷன் பண்ணுறக்கூடிய அப்படின்னு சொல்லி கேட்ட அளவுக்கு ரஜினி அந்த கதாபாத்திரங்கள். ஆனால் அவர் அந்த மாதிரி படங்கள்லையும் அவர் ரொம்ப ஆர்வமாக நடித்தார். அவ்வளோ விருப்பத்தோடு செஞ்சார். அது அதேமாதிரி எங்கேயே கேட்ட குரல், அதேமாதிரி ராகவேந்திரா செய்யும்போது எனக்கெல்லாம் பயம்.
நான் பாலச்சந்தர் சார்ட்டே சொன்னேன், சார் ரிஸ்கான ஒரு விஷயம், ஆனால் அவர் ரொம்ப விரும்புகிறாரு, அதெல்லாம் நீ நினைக்கவே, நீ என்னமோ எனக்கு நட்ட வரணும்னு பயந்தியா, எனக்கு லாபம் வந்தாச்சுன்னாரு. படமே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே லாபம் வந்தாச்சுன்னு எப்படி சார் சொல்கிறீங்க? என்ன ரஜினிகாந்த் ராகவேந்திரா நம்ம கம்பெனியில் நடிக்கிறார் அப்படின்னு நமக்கு தேதி கொடுத்துருக்காரே, அதுவே எனக்கு கிடைச்ச புண்ணியம், அதுவே எனக்கு கிடைச்ச லாபம். அவை அதை பற்றிலாம் நீ கவலைப்படாது. ரஜினியினுடைய எண்ணத்தை, அவருடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றுறோம். ஆகவே நமக்கும் புண்ணியம் கிடைக்கும். ஆகவே நீங்கள் எந்த விதமான பயம் எடுங்கன்னு சொல்லி சொன்னார். அது மாதிரி ராகவேந்திராவையும் ஒரு வாரம் கொஞ்சம் வேகமாக நடந்ததெல்லாம் குறைச்சி, இல்லை மெதுவாக பேசு அப்படின்னு சொல்லி கடைசியாக பார்த்தா ராகவே வாழ்ந்தார். அதுதான் உண்மை. இல்லை, அவருக்கான கதாநாயகிகள் தேர்வு பண்ணும்போது அந்த சமயத்தில் மார்க்கெட்டில் இருக்கவங்கள பண்ணுவீங்களா, இல்லை அந்த கதை அந்த கேரக்டரு அது மாதிரி தேர்வு பண்ணுவீங்களா? அவரும் ஏதாவது ரெஃபர் பண்ணுவாரா? இல்லை, கதைக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அது ஏவிஎம் செட்டியாருடைய காலத்திலிருந்து கதைக்கு யார் வேணுமோ அவரை போடணும்ப்பா அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் நடத்துவார். அது மாதிரி நடத்து அது சிவாஜி ஆக்ட் பண்ணாலும் சரி, எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணாலும் சரி, யார் ஆக்ட் பண்ணாலும் இந்த கதைக்கு இவர் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி தான் செய்வார். அவருடைய வழியில் நாங்கள் வந்தோம், அவரை பின்பற்றி தான் நாங்கள் வந்தோம். ஆகவே நாங்களும் அதேமாரி செட்டியார் அவர்கள் போல கதைக்கு கதாநாயகியாக இருப்போம். அந்த கதாநாயகிகளை கதைக்குள்ள ஆக்கிடுவோம். அதுதான் எங்களுடைய முறை. அதே மாதிரி தான் நம்ம ரஜினிக்கு நாங்கள் படங்கள் பண்ணுவோம். இவர் அதிலெல்லாம் எதுவும் தலையிட மாட்டார். எப்பவுமே யாரையும் வேணும்னு சொல்ல மாட்டார், வேண்டாம்னு சொல்ல மாட்டார். அப்படியா சரியாக இருக்கும் சார், சரியாக இருக்குது சார்ன்ட்டு அக்செப்ட் பண்ணிடுவார். அது மாதிரியான ஸ்போர்ட்டிவான கதாநாயகர். தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel.